ஹே சுராவளி, நான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உன் மேல ஒண்ணும் எனக்கு ஆசை இல்ல. ஆனா எனக்கு அந்த டீலாங்க டிஃபீட் பண்ணணும். அதுக்கு உன்னோட உதவி தேவை. நான் எப்படி உதவ முடியும்? எனக்கு தான் சண்டை போடவே தெரியாதே. ஆனா உனக்கு தான் எல்லார பத்தியும் தெரியும்ல. சோ டீலாங் கூட நான் எப்படி சண்டை போடுறது? நீ திறமசாலி தான். ஆனா உன்னால டீலாங் கூட சண்டை போட்டு வின் பண்ண முடியாது. ஏன்னா அவன் நிறைய வீரர்களை தோக்கடிச்சிருக்கான். ஆனா நீ அப்படி இல்ல. இப்பதான் நீ குணமாயிட்டு வர. சோ உன்னால ஒரே நாள்ல உன்னோட தற்காப்பு கலையோட திறனை உயர்த்த முடியாது. இல்ல கண்டிப்பா முடியும். அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல மட்டும் எனக்கு சொல்லு. சூறாவளி, அவன் கிட்ட இருக்கிற பிளேட பார்த்தால அது ரொம்ப பெருசாவும் கனமாவும் இருக்கு. அதால ஒன்னு போட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். சோ சண்டை போடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்ல முடியாது. இப்ப மட்டும் நான் பின்வாங்கிட்டேன்னா தெற்கு வாளுக்கு என்னால கலங்க ஏற்படும். சோ அதனால நான் டீலாங்கோட சவாலை ஏத்துக்க தான் போறேன். அதே நேரத்துல ஷெங்கு வந்து சூவ ஆண்களோட உடைய அணிய சொல்ல, பரவாயில்லமா, இந்த ட்ரெஸ்லயும் நீ அழகா தான் இருக்க. என்ன மன்னிச்சிரு, நீ பணக்கார விட்டு பொண்ணு, நல்லா சாப்பிட்டிருப்ப. இப்ப இந்த இடத்துல ரொட்டி தான் கிடைக்கும். சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாம இரும்பு கோட்டைக்கு போனதும் என்னோட அத்தை கிட்ட விதவிதமா உனக்கு சமைச்சு தர சொல்றேன். இப்பதான வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ எனக்கு இது கஷ்டமாலாம் இல்ல. இந்த ரொட்டி உண்மையிலேயே சுவையா தான் இருக்கு. சரி, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. ஏன்னா இனிமே நம்ம எப்ப சாப்பிடுவோம்னு தெரியாது. சார், சீக்கிரமா சாப்பிட்டு இங்க இருந்து போயிருங்க. ஏன்னா இங்க சில கொள்ளையர்கள் இருக்காங்க. அவங்க இந்த உணவை கூட விடாம எடுத்துட்டு போயிருவாங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றி. உடனே ஷெங்கு பையன் ஒரு ரொட்டியை மட்டும் அவனோட பேக்ல வைக்க, அப்ப சில கொள்ளையர்கள் வந்து மக்கள் கிட்ட பணத்தையும் சாப்பாடையும் வேட்டையாட, உடனே ஷெங்கு பையன் சண்டை போட போக, ஆனா சூ தடுத்து, ஷெங் வேணாம். உடனே அவன் கிட்ட இருக்கிற வெள்ளி நாணயத்தை தெருவுல வீசி அவங்களோட கவனத்தை தசை திருப்பி அங்க இருந்து எஸ் ஆகுறான். ஆனா அவங்க ஷெங்க பாத்துற, உடனே ஷெங்க தாக்கி, டேய் நீ பெரிய ஹீரோவா, நாணயத்தை தூக்கி போட்டு இவ கூட ஓடுற? ஆமா, இவ பொண்ணா, சமாளகா இருக்காளே, அவளை விடு. உடனே அவங்க ஷெங்க போட்டு அடிச்சு, இந்த பணத்தால உன்னை விடுற. இங்க தலைவி டீலாங்க எப்படியாவது டிஃபீட் பண்ணணும்னு பயிற்சியில இருக்கா. ஓ என்ன பண்ற? உன் கோவத்தை இந்த குச்சி மேல காட்டுவியா? உன்னோட புது டிராமாவை பினிஷ் பண்ணிட்டியா? ஓ பண்ணிட்டேனே. ஆனா இப்ப புதுசா ஒரு கதை எழுதுற. நீதிக்காக போராடுன ஒரு வீராங்கனையால என்னோட உயிர் போக பார்த்ததுல அந்த கதையை எழுதுற. உன் வார்த்தையில நக்கல் தெரியுது. உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் பிங்கு. உன்னை நான் என்ன கிண்டல் பண்ணமா? ஏன் உனக்கு பொறாமையா? இல்ல. அப்பயே உன் ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. வெக்கப்படுற? என்னோட கண்ணை கூட பார்க்க மாட்டேற? ஓய் அப்படிலாம் இல்ல. உனக்கு சந்தேகனா நான் கிட்ட வந்து உன்னோட கண்ணை பார்க்கவா? கிட்டனா அது இல்லமா, இதுதான். என்னடா பண்ற? ஏண்டி என்ன அடிச்ச? உனக்கு ஏன்னு தெரியும். என்னாச்சு? உன்னோட அக்கறை எனக்கு தேவையில்லை. இப்பவாது புரியுதா உன்னோட நிலைமை என்னன்னு? ஒரு அடி தான் அடிச்ச, அதுக்கே நீ இப்படி சோர்வா மாறிட்ட. சோ நீ டீலாங் கூட சண்டை போடும்போது உன்னோட கத்தியை விட உன்னோட புத்தியை நீ யூஸ் பண்ணணும். இல்லனா நீ மறுபடியும் காயப்படுவ. அது வந்து புரியுது. நான் உன்னை டிமோட்டிவ் பண்றதா நீ நினைக்கிற. ஆனா நான் அதை பண்ணல. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உன்னோட நிலைமைய பாரு. சாதாரண ஒரு குத்து அதுவே உன்னை காயப்படுத்தி இருக்கு. சோ நீ டீலாங் கூட சண்டை போட்டா ரிசல்ட் என்னன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒன்னும் வலிக்கல. நீ என்ன பிடிவாதமா இருக்கியா? பரவாயில்ல. ஹே என்ன அழுவுற? ஏன்? நான் ஒன்னும் அழுவல. உடனே அவ போக, ஹே சுரவழி, உன்னோட வாள் வேணாமா? வேணாம். சரி, அவன் கூட சண்டை போட போறியா? ஆமா, அதுவும் என்னோட உண்மையான வாளால. அப்படின்னா நான் இதை வச்சுக்கவா? ஷெங் இப்ப பரவாயில்ல, என்னால தானே. இரு நான் வந்துடுறேன். உடனே ஒரு துணியை நினைச்சு எடுத்துட்டு வந்து அவனோட நெத்தியிலே வைக்கிறா. நீ ரொம்ப பசியா இருப்ப, இத சாப்பிடு. நாம இனிமே இங்க இருக்க முடியாது. ஆமா, அது உண்மையிலேயே டேஸ்டா இருக்கா? இல்ல, ஆனா பிடிச்சிருக்கு. இங்க டீலாங் சண்டைக்கு ட்ரெயின் பண்ண. டேய் முட்டா பையில, போய் தூங்குடா. நான் தூங்கணும். டேய் தடி தாண்டவராயா, சத்தம் போடாம போய் தூங்குடா. டேய் செவிடு, உன்கிட்ட தானே பேசுறேன். என்னையே வெறுப்பேத்தறியா? இரு நான் வரேன். நிறுத்து. அடே நிறுத்துடா மட சாம்பிராணி. இதுக்கு மேல முடியாது. அழுதுற வேண்டிதான். உடனே அவ அழுவுறா. ஹேய் என்ன பண்ற? அட முட்டா பையில, நான் அழுவுறேன்டா. எதுக்கு? உனக்கு தெரியாதா? இப்படி சத்தம் போட்டுட்டே இருந்தா நான் எப்படி தூங்குவேன்? இது சாதாரண விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு அழுவுற? இல்லை, ஒரு மனுஷனோட முக்கியமான வேலை தின்றதும் தூங்குறதும் தான். உனக்கு அது சாதாரண விஷயமா? ஹேய், சண்டை போடுறதுதான் முக்கியமான விஷயம். அட மக்கு சாம்பிராணி, அது உனக்குடா, எனக்கு இல்ல. சோ நான் தூங்கணும். என்ன தூங்க விடு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த கத்தியை தூக்கி போடு. சரி, அடுத்து எனக்கு பசிக்குது, ஏதாவது வாங்கிட்டு வா. சரி, இல்ல ஒரு நிமிஷம். இப்ப என்னமா வேணும் உனக்கு? நல்ல உணவை வாங்கிட்டு வா. இப்ப நைட்டுமா, நான் போய் எங்க நல்ல உணவு வாங்குவேன்? நான் அழுவேன். சரி நான் போறேன். இவ எங்க போனா? மேடம் லீக்கு நான் என்ன சொல்றது? மிஸ்டர் மா, இப்ப நம்ம என்ன பண்றது? வந்த வேலையை பாப்போமா, இல்ல மிஸ் லியானை தேடலாமா? இப்ப லியான் தான் முக்கியம். சோ அவளை தேடுவோம். அதே நேரத்துல டீலாங் ஒரு மிட்டாய் கடையில போய், சார் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவு தர முடியுமா? ஓ கண்டிப்பா, செம டேஸ்ட்பா. உனக்கும் வேணுமா? இல்ல வேணாம். ஏன்பா, சாப்பிட்டா தானே சண்டை போட முடியும். ஏன் சாப்பிடலன்னா முடியாதா? நீ அப்படியே அந்த பே மாதிரியே பேசுற. அவ கூட டெத் ரிவரை தாண்டணும்னு ஒரு வாரமா சாப்பிடாம இருந்தா. என்னது, அவ டெத் ரிவரை தாண்டினாளா? ஆமா, ஆனா அதை தாண்ட யாருமே உயிரோட இருந்தது இல்லையே. அப்படி இருக்க அவ எப்படி தாண்டினா? அது பேப்பா. அவளால முடியாத காரியம் எதுவும் இல்ல. சோ அவகிட்ட நீ மோதுனா நீ டயர்ல மாட்டின முட்டையா மாறிடுவ. என்ன பண்ற? பயிற்சி பண்ற. தண்ட சோறு. அப்ப அவ தற்காப்பு கலையோட சீக்ரெட் டெக்னிக் புக்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க. அத அவன் பாத்துறான். ஹேய் என்ன இதுல உட்கார்ந்துகிட்டு இருக்க? எழுந்து. ஹேய் ஏன் மறுபடியும் அழுவுற? என்னமா பண்ணா? அழுவுற? என்ன திட்டுறான். நான் எப்ப திட்டினேன்? உடனே அவ போக, ஐயோ மிட்டாய். உடனே அவ ஓடி போய், போடா லூசு. யாருடி லூசு? அவளை விடு. உன்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன? அந்த பொண்ணு உன்னோட சவாலை ஏத்துக்க மாட்டான். ஏன்? மிஸ் ஃபே இங்க வரதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. ஆனா மாஸ்டர் நிசாங் தான் அவங்கள இப்ப சரி பண்ணிருக்காங்க. சோ இப்ப அவ பலவீனமா இருக்கா. சோ அவ உன்னோட சண்டை போட்டா அது நேர்மையான சண்டையா இருக்காது. லியான் எப்படி இருக்கான்னு தெரியல. அவ ரொம்ப புத்திசாலி உன்னை விட. சோ
கவலைப்படாத ஃபே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஃபே. இவ்வளவு லீ செங்கோட பேத்தியா? ஆமா ஃபே. ஷெங்கு எங்க? யாருக்கு தெரியும், ஒருவேளை யாரையாவது கூப்பிட்டு ஓடி போயிருப்பான். டீலாங், உன்னோட சவால் என்னால மிஸ் ஃபே உங்களுக்கு தான் இது எங்க ஸ்மால் மெடிசன் பழத்தாக்கோட சிறந்த மருந்து. உள்ளாற்றல மீட்டு எடுக்க இது உதவும். எனக்கு உன்னோட நிலைமை தெரியும், சோ நீ இதை எடுத்துக்கோ. நான் இவங்களோட மருந்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், சோ மேடம் நிசாங்க்கு இது உதவியா இருக்கும். ஃபே, உனக்கு அடிபட்டிருக்கா? ஓ, உனக்கு இப்பதான் அவன் மேல அக்கறை வருது. மேடம் நிசாங் மட்டும் ஹெல்ப் பண்ணலனா ஃபே எப்போ மடிய போட்டிருப்பா. ஃபே, என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம சவால் விட்டுட்டேன். நீ சண்டை போட வேணாம். டேய் முட்டா பையலே, போடா. ஃபே சண்டை போட மாட்டா. லியான் அமைதியாரு. ஹே பிசாசு, நான் அவளுக்கு இந்த மருந்து தரேன், சோ இதை சாப்பிட்டா அவ சரியாயிருவா. சோ இப்ப அவ என் கூட சண்டை போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உண்மைதான், நான் உன்னோட சவாலை ஏத்துக்கிறேன். மேடம் நிசாங், உங்ககிட்ட ஏதாவது வாள் இருக்குமா? என் கூட வா. ஹே, என்ன இப்படி பண்ற? நீ என் கூட சண்டை போட உன்னோட தெற்கு வாளை யூஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் அவங்க கிட்ட வாள் கேக்குற? அப்படிதான்டா பண்ணுவா டால்டா முக்கா. ஹே, நீ இப்ப என்னன்னு கூப்பிட்ட? அதே நேரத்துல மேடம் நிசாங் வந்து அவகிட்ட ஒரு பிளேட தராங்க. அது அவளோட தாத்தாவோட வாளு. அப்போ ஒரு ஹோட்டல்ல மேடம் நிசாங் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க ஒரு குடிகார பிரச்சனை பண்றான். ஹே நண்பா, எல்லாரும் போர்ல கஷ்டப்பட்டு இங்க சந்தோஷத்துக்காக வந்திருக்காங்க, நீ ஏன் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற? உடனே அவரை தாக்கி தூங்க வைக்க இது மிதக்கம் உள்ளங்கையாச்சு. அங்க அதே நேரத்துல இன்பாவோட அப்பா இன்லானும் இருக்காரு. சண்டை முடிஞ்ச பிறகு நான் இதை கண்டிப்பா தந்துடுறேன். இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆக அவையே கத்தி எடுக்க மாட்டா. அவ அவனோட ஃபைட்டிங் ஸ்டைலோட முறைய பாக்குறா. பாத்தியா, என் மாஸ்டர் செம்மையா சண்டை போடுறாரு, சோ அவர் தான் வின் பண்ண போறாரு. வாய்ப்பே இல்ல, ஃபே தான் வின் பண்ணுவா. ஹே ஃபே, அந்த கொம்பரி முக்கனோட மூக்க ஓட, இது கூய்பள்ளியோட டெக்னிக் ஆச்சு. அவளுக்கு எப்படி இது தெரியும்? இதுதான் அவளோட வெற்றியோட ரகசியமா? இல்ல, அவ அவனை வெறுப்பேத்துறா. ஏன்னா அவ அவங்கிட்ட பிளேடை யூஸ் பண்ணாம டிஃபெண்ட் பண்றா. சோ அவன் கண்டிப்பா பொறுமையை இழப்பான். அந்த நேரத்துல அவ வின் பண்ணுவா. சோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ஏன் அவ வாழை எடுக்க மாட்டா? உடனே டீலாங் காண்டாக அவனோட பொறுமையை இழந்து ரொம்ப வேகமா சண்டை போட, ஆனாலும் ஃபே வந்து டிஃபெண்ட் பண்றா. அவன் பொறுமையை இழந்துட்டான். உடனே அவனோட வாழை வேகமா வீச அது தரையில மாட்டிக்க, உடனே ஃபே வந்து அவளோட வாழை உருவி அவனோட கழுத்துல வச்சுட்டு, உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறியா? சரி ஒத்துக்கிறேன். சுரவலி, முன்ன விட புத்திசாலியா மாறிட்ட. உண்மையாவா? உடனே டீலாங் வந்து ஃபே கிட்ட மருந்து தந்துட்டு போக, டீலாங் இனிமே என்ன திருக்கு வாளோட வாரிசுன்னு கூப்பிடாத, என் பேரு ஃபே, என் பேரு டீலாங். மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா உன் கூட சண்டை போடுவேன். என்னையும் மன்னிச்சிடுங்க, ஏதாவது உதவினா கண்டிப்பா எங்களை நீங்க கூப்பிடலாம், ரொம்ப நன்றி. உடனே ஃபே வந்து அந்த மருந்த மேடம் நிசாங்க்கு தர, நீ எனக்காகவா சண்டை போட்ட? ஆமா, எனக்காக நீங்க நிறைய பண்ணீங்க, சோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. நீ உண்மையிலேயே உன்னோட தாத்தா மாதிரி தான் இருக்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீ பாட்டு நல்லா பாடுற, அதை விடுங்க. உங்களுக்கு எப்படி இந்த டெக்னிக் தெரியும்? இது மிதக்கும் கை இல்ல, அதோட சின்ன மூவ் மட்டும் தான். அதான பார்த்தேன். ஆனா இனிமே இப்படி பண்ணாதீங்க, ஏன்னா எங்க குழுவை தப்பா நினைச்சிருவாங்க. தப்புதாமா ஃபே, நீ இப்பதான் உன்னோட மூளையை யூஸ் பண்ணிருக்க. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நீ தோத்துருப்ப. அதனால என்ன, தோத்து போனா தானே பாடத்தை கத்துக்க முடியும். ஆனா அவன் கிட்ட சண்டை போட்டப்ப அவன் ரொம்ப ஆணவமா இருந்தான், சோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் நான் அவனை தாக்காம இருந்தேன். அவன் பதட்டமானா. புத்திசாலி தான். ஹே லியான், உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ எப்படி இங்க வந்த? அத்தான் என்ன அனுப்புனாங்க. அவன் என்ன லூசா? என்ன இப்படி சொல்லிட்ட? இருந்தாலும் உண்மைதான். ஆனா நான் மாமாவோட தான் வந்தேன். அப்ப சுத்தி பார்க்க வெளியே வந்தேன். அப்பதான் அந்த டீலாங் கிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி வா, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன். மிஸ் ஃபே, மேடம் நிசாங் உங்களை கூப்பிடுறாங்க. என்ன யோசிக்கிற? இந்த பிளேட பத்தி தான். ஃபே, ஸ்னோ பிரேக்கிங் டெக்னிக் உனக்கு யார் சொல்லி தந்தா? என்னோட அம்மா தான். நல்லது, நீ அதை சிறப்பா பண்ணு. கண்டிப்பா நீ தான் தெற்குவாளோட அடுத்த வரிசா இருப்ப. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது கேட்டதும் தாத்தா என்னோட கனவுல வந்து என்ன திட்டுவாரு. இன்னைக்கு பண்ணதுக்காக நீ ரொம்ப காமெடியா பேசுற, அப்படியே உன்னோட தாத்தா மாதிரி. மேடம், அங்க இன்னொரு வாள் இருக்கு, அது யாரோடது? என்னோட கணிப்பு சரியா இருந்தா அது இன்லானுக்கு சொந்தமான மவுண்ட் பிளேட். கரெக்ட் தானே? உண்மைதான். உன்னோட தாத்தாவும் இன்லானும் நல்ல நண்பர்கள். அவங்க நட்பு சண்டை போட்டப்ப அவங்களோட வாள் உடைஞ்சு போச்சு. என்னல சிரிக்கிறீங்க? எங்களை மாதிரி நட்புள்ள ஒருத்தர நீ பார்த்தா அப்போ உனக்கு புரியும் நாங்க ஏன் சிரிக்கிறோன்னு. ஏன்னா வாளை விட நட்பு தான் முக்கியம். அந்த நாளுக்கு பிறகு அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு வாளை நான் ரெடி பண்ணேன். ஆனா அந்த தரதுக்குள்ள நிறைய பிரச்சனை. சோ அதனால நான் இதை உனக்கு தரேன். ரொம்ப நன்றி. சரி, நீ சண்டை போட்டப்ப கியூ பள்ளிக்கூடத்தோட டெக்னிக்கை யூஸ் பண்ணியே, அது உனக்கு யார் சொல்லி தந்தா? நான் கருப்பு சிறையில இருந்தப்ப மீசா தாத்தா எனக்கு அதை சொல்லி தந்தாரு. அதே நேரத்துல இன்பாவை சில பேர் துரத்திக்கிட்டு இருக்க, உன்னோட வாளை எங்க கிட்டதா. அப்ப அவன் கண் முடிச்சு பாக்குறான். டே தம்பி, என்னை யார் காப்பாத்துனா? எங்க தாத்தா தான். அவரும் என்னோட வாழ்க்காக தான் என்ன காப்பாத்திருப்பாரோ. டேய், அவர் எங்க இருக்காரு? வாங்க போலாம். டேய், நான் எங்க இருக்க? இந்த இடம் இதுக்கு முன்னாடி பிக் மெடிசன் பள்ளத்தாக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த இடத்தை இப்ப பாதுகாக்கிறது மீசா தாத்தா தான். மீசா தாத்தாவா? சரி, அவர் எங்க இருக்காரு? மேல இருக்காரு, வாங்க போலாம். நீ இப்ப எப்படி இருக்க? என்ன பாக்குற? நீங்க தானே என்ன காப்பாத்தினவரு? ஆமா, நான் தான். நான் உன் அப்பாவோட பழைய நண்பன். என் அப்பாவோட நண்பரா? அப்ப நீங்களும் என்னோட வாளுக்காக தான் வந்திருக்கீங்க. சோ எனக்கு உங்க தற்காப்பு கலையை கத்து தந்து என்னோட வாழை திருட போறீங்க. என்போ, உன்னால தற்காப்பு கலையை கத்துக்க முடியாது, ஏன்னா நீ ரொம்ப பலவீனமானவன். அது உண்மை இல்ல. அப்படியா? நான் சொல்றத நீ பண்ணு. உடனே அவன் அந்த பையனோட தண்ணி எடுத்துட்டு வரான். ஆனா அவனால அதை தூக்க முடியல. இப்போ அது புரியுதா? எல்லாரும் உங்களை மாதிரி தான். நீ இன்னும் என்ன நம்பலையா? உடனே அவரு இன்லானோட லெட்டரை தர, இது உன்னோட அப்பா எனக்கு அனுப்புன லெட்டர். இது என்னோட அப்பாவோட கையெழுத்து தான். ஆனா இதனாலயே என்னால் தற்காப்புகளை கத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நீ தண்ணி எடுத்துட்டு வந்தப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்குமே நீ எந்த நிலைமையில இருக்குன்னு. சோ இனிமே நீ தற்காப்பு கலையை பயன்படுத்த கூடாது. ஏன்னா இன் குடும்பத்தோட கடைசி வாரிசு நீ. சோ நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மீசா தாத்தா போக, என்ன யாருமே இல்ல, அவங்க போயிட்டாங்க, சொல்லாமலே போயிட்டாங்க. அதுதான் அவங்களோட விதி. புரியல. அது என்னன்னா, சாரி ஃபே, அது ஒரு ரகசியம். என்ன விளையாடுறியா?
சரி அடுத்து என்ன? வேற என்ன? வீட்டுக்கு போகணும், அங்க போய் என்னோட திறமைய வளர்த்துக்கணும். அப்ப நீ என்ன உன் கூட கூப்பிட்டு போறியா? ஏன் உனக்கு காலையில? ஆமா இல்ல, என்ன சத்தம் அது? வா போய் பாப்போம். மாமா நீங்களா? ஃபே நீ இங்கேயா இருக்க அப்படின்னு அவர் சொல்ல, மாமா அவங்க என்ன கடத்தி ஃபேவ மிரட்டி சண்டை போட்டான். எனக்கு சாப்பிட கூட எதுவும் தரல. அடி பாவி, அவன் வீட்டுல நல்லா தின்னு தின்னு பெருத்து போயிட்டு இப்ப பொய் சொல்றியா? ஆமா, என்னோட அம்மா என்ன லூசா? இவ்வளவு ஏன் அனுப்புனாங்க? யான் உன்னோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட சொல்லாம வெளியே போயிருக்க. நல்ல வேலை வந்தவன் சண்டை போட மட்டும் வந்தான். ஒருவேளை அவன் உன்னை வேற ஏதாவது பண்ணிருந்தா நான் என்ன பதில் சொல்லிருப்பேன். இப்ப நீ ஏன் அழுவுற? விடுங்க, அவதான் இப்ப சேஃபா இருக்கால. ஆமா ஃபே, இவர் யாரு? யோ மாமா மறந்துட்டியா? இவன் தான் மாமாவை கடத்திட்டு போனவன். என்ன கடத்தினா? இல்ல ஷையுன் என்னோட நண்பன். ஃப்ரெண்டா? உடனே அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, சரி லீசாங்க எங்க? நாங்க கோட்டையை விட்டு வெளியேறினதும் அந்த லூசு ஓடி போக பார்த்தான். அவனை ஃபாலோ பண்ணி நான் போனேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்து போச்சு. சரி இனிமே இங்க இருக்க வேணாம், வாங்க உடனே கோட்டைக்கு போவோம். இப்ப நம்ம டீம் வந்து கிளம்பி போக அப்ப அவங்க பின்னாடி டீலாங்கும் போறான். அதே நேரத்துல ஷெங்கு பையன் சூவை கூப்பிட்டு ஒரு துணி கடைக்கு போறான். இவங்களுக்கு ஏத்த ஒரு ட்ரெஸ் தர முடியுமா? ஓ நீங்க பொண்ணா? வாங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் தரேன், இது சரியா இருக்கும், போய் போட்டு பாருங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏன் இப்பவே உங்க மனைவி உங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்களே? இல்ல அவங்க என்னோட மனைவி இல்ல. ஓ மன்னிச்சிருங்க. ஆமா நம்ம கோட்டைக்கு பக்கத்துல வந்துட்டோம்ல, நாம ஏன் அங்க போகாம இங்க இருக்கோம்? சுராவளி உன்னோட வீட்டுக்கு போற வழிய மறந்துட்டியா என்ன? அதனாலதான் மேப்ல பாக்குறியா? அப்படிலாம் இல்ல, என் வீட்டை நான் எப்படி மறப்பேன்? இப்ப இருட்டாயிருச்சுல, அது மட்டும் இல்ல இப்ப குளிரா இருக்கும், அதனால கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறம் போவோம். யோ மாமா பசிக்குது, வா சாப்பிடலாம். அப்ப லியான் டீலாங்க பாத்துறா. டேய் டால்டா முக்கா, நீ ஏன் எங்களை ஃபாலோ பண்ற? வாங்கின அடிய மறந்துட்டியா? நான் இரும்பு கோட்டைக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு நான் மறுபடியும் ஃபே கூட சண்டை போட விரும்புறேன். அது நடக்க வாய்ப்பு இல்ல ராசா. கிளம்புறியா? என்ன கிளம்பாம இங்கே இருக்க? ஹேய் நீ கேட்ட எல்லாமே உனக்கு நான் வாங்கி தந்தல. ஐயோ மானத்தை வாங்குறானே. உடனே அவன் கிட்ட இருக்க சீலை எடுத்துறா. ஹேய் அதை என்கிட்ட கொடு. இல்ல முடியாது, முதல்ல இது என்னன்னு சொல்லு. அது ரூட் கேங்கோட வைஃபோ சீல். இது நம்ம கிட்ட இருந்தா அவங்க எந்த கிராமத்துல இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணுவாங்க. செம மேட்டர்ப்பா. உடனே அவன் அதை ஃபே கிட்ட தரா. ஹேய் அதை கொடு. தர முடியாது, விருப்பம் இருந்தா வா, இல்ல போ. உடனே அவன் வெளியே போக லியான் அவர் மேக பள்ளத்தாக்கோட இறைவன், அவர்கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது. இப்ப டெத் வீவரோட கார்டியன் லாலாவை பார்க்க கவுட்டான் வரா, அதாவது மாஸ்டர் ஓ வராங்க. மாமா மிங்பெங் பிரிவோட தலைவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, அதை கொடு. இது வென்ஷி கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம கிளான் இப்ப தற்காப்பு உலகத்துல இல்ல, நாம அதை மீட் எடுக்க இவரு உதவி பண்றேன்னு சொல்றாரு. கவுட்டான் கடந்த காலம் அது, இப்ப அதை மீட் எடுக்க வேணாம். ஆனா மாமா எனக்கு புரியுது, நீ இங்க இருந்து போக ஆசைப்படுற. ஆனா நம்ம கிளானை மீட் எடுத்தா அது பெரிய சோகத்தால மறுபடியும் கீழே விழும். ஏன்னா நாம உளவாளிகளா இருந்த கிளான்ல ஒரு கிளான் மட்டும் தான் இன்னும் உயிரோட இருக்காங்க, அது நாடக குழு. ஏன்னா இப்ப அவங்க உளவாளிகள் இல்ல, ஆனா தகவலை மட்டும் அவங்க விக்கிறாங்க. சோ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 100 முறை யோசி. கண்டிப்பா மாமா. தளபதி அவங்க வரலையா? என்னால அவங்களை கூப்பிட்டு வர முடியல. ஆனா அரசர் இப்ப பாதுகாப்பா இருக்காரு. ஆனா உங்க பொண்ணு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா மிஸ்டர் ஷைன் தான் கூட இருக்காரே, சோ பத்திரமா இருப்பா. அப்புறம் காங்தாங் கடவுள் ஹங் சிட்டிக்கு கூட்டியான் வந்தான், கருடர்களோட கரிஞ்சிருத்தையா. ஆமா அவன் ஏன் அங்க வந்தான் தெரியல. நம்ம சூவை கூப்பிட்டு வந்தப்ப கூட்டியான் அங்க வந்தான். ஆனா உங்க மருமகன் தான் எங்களை காப்பாத்தி சூ அவர் கூட கூப்பிட்டு போனாரு. அப்ப ஒருத்தர் அங்க வந்து ஏதோ சொல்ல, சரி நீ கிளம்பு. தளபதி நம்ம உளவுத்துறையில இருந்து ஒரு தகவல் வந்தது, வென்ஷி கருட கோட்டைக்கு போயிருக்கான். இப்ப கூட்டியான் வேற ஹண்ட் சிட்டிக்கு போயிருக்கான். சோ பெருசா ஒண்ணு நடக்க போகுது. அதே நேரத்துல கவுட்டான் வந்து மறுபடியும் டெத் ரீவரோட கார்டியனை பார்க்க வரா. இப்ப நம்ம தலைவி இங்க இல்லன்னு கேள்விப்பட்டேன். சரி வாங்க டீ குடிப்போம். இங்க தலைவனும் தலைவியும் ஒரு கூரை மேல உட்காந்து சரக்கு சாப்பிட. சரி உன்னோட ஊரை பத்தி சொல்ல. என்ன சொல்றது, அந்த இடம் ரொம்ப குளிரா இருக்கும், இங்க மாதிரி இல்ல. சோ என்னால என்னோட குடும்பத்தை பத்தியும் ஊரை பத்தியும் எதுவும் சொல்ல முடியாது. ஆமா நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறியே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவனை நீ விரும்புறேன்னு அர்த்தம். சோ நீ காதல்ல விழுந்துட்ட. எதுக்கு என்னை படிச்ச? லூசு மாதிரி பேசாத. நான் இப்ப என்னோட வீட்டுக்கு போறேன், ஆனா நீ இப்ப யாருமே இல்லாம நாடோடி மாதிரி சுத்த போற. அதுதான் கவலையா இருக்கு. நான் இப்படி இருந்து பழகிட்டேன். சோ கவலைப்படாத. ஆனா உன்னோட அம்மா என்ன அவங்க மருமகனா ஏத்துக்கிட்டா நான் ஓடி போக மாட்டேன். நல்ல கனவு காண்ற நீ. அப்ப மிஸ்டர் மா வந்து லியான் மறுபடியும் காணாம போயிட்டதா சொல்ல, உடனே ஃபே வந்து அவளை தேடி போறா. நீயே என் பின்னாடி வர, நீ இப்பதானே குணமாயிட்டு வர, சோ உன்னோட பாதுகாப்புக்காக நான் கூட வரேன். இங்க பாரு என்ன பத்தி கவலைப்படுறத நிப்பாட்டு. டேய் டால்டா முக்கா, நீயே என் பின்னாடி வர, என்னோட சீலை திரும்பதா முடியாது. அவ்வளவுதானே, நான் கோட்டைக்கு போனதும் ஃபே கிட்ட அதை கேட்டுக்கிறேன். உங்களை முதல்ல யாரு உள்ள விடுறேன்னு சொன்னாங்க? ஆனா கவலைப்படாத, நான் அந்த சீலை ஃபே கிட்ட இருந்து வாங்கி தரேன். ஆனா நான் இரும்பு கோட்டைக்கு வரணுமே, அதான் முடியாதுன்னு சொல்றேன்லப்பா. இது எல்லாத்தையுமே தலைவியும் பார்க்க, என்ன சுரவழி நம்மள பத்தி யோசிக்கிறியா? அப்படிலாம் இல்ல. சரி அவளுக்கு ஒண்ணும் இல்ல, இப்ப என் கூட வரியா? நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அதே நேரத்துல ஷெங்கும் சூவும் நம்ம டீம் இருக்கிற இடத்துக்கு வர. அட ஷெங்கு, டேய் எப்படி இருக்க? வலிக்குதுடி. அவருக்கு அடிபட்டு இருக்கு. ஆமா யாருல? உன்னோட ஆளா? உனக்கு வலிச்சா? அவங்க கஷ்டப்படுறாங்க. ஹேய் அவங்க தான் ஜெனரல் லூவோட பொண்ணு. ஓ சரி சரி. சோ வாய மூடு. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுல, நான் லியான், இந்த மரமண்டையோட தங்கச்சி. ஓ தங்கச்சியா? இவனும் தெற்கு வாளோட வாரிசு இல்ல? எப்பா என் பேரு டீலாங். நாம ஏன் சண்டை போடக்கூடாது? இவன் என்ன லூசா? அட அவனை விடு, இவன் ஆல்ரெடி ஃபே கிட்ட தோத்து போயிட்டான், அதான் இப்படி லூஸ் ஆயிட்டான். உடனே டீலாங் கடுப்பாய் அங்க இருந்து போக, சரி நீ ஏன் மலையை விட்டு கீழே வந்த? நான் மட்டும் வரல,
எல்லாருமே தான் வந்தாங்க. உடனே அவ எல்லாத்தையுமே சொல்ல, ஆமா இந்த ஷையுன் யாரு, நம்ம மாமாவை கடத்துனானே அவன் தான்ப்பா, அவன் இங்க என்ன பண்றான், அது ஒரு பெரிய கதை, வா சொல்றேன். ஷெங் நீயும் கடைசி இங்க வந்துட்டியா? ஆமா நீங்க தானே மிஸ் சூ. ஷெங் உண்மையிலே நீ சொன்ன மாதிரி இவங்கள கூப்பிட்டு வந்துட்ட. ஆமா பே எங்க? அவ ஷையுனோட வெளியே போயிருக்கா. அப்புறம் லியான், இனிமே வெளியே போன உன் காலை உடைச்சிருவேன், உடனே உன்னோட ரூமுக்கு போ. இல்ல மாமா ஷெங்குக்கு அடிபட்டிருக்கு, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஆத்தா நானே என்ன பாத்துக்கிறேன், கிளம்புறியா? அதே நேரத்துல கவுட்டான் வந்து லாலுவை கொன்னுடுறா. ஃபார்மேஷன் 2 மணி நேரத்துல ஸ்டாப் ஆயிரும். மாமா இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன். எல்டர் ஜியாங் பகுதிக்கு எதிரிங்க வந்துட்டாங்க. என்ன வாங்க போலாம். அப்ப அவங்க போக கவுட்டானோட ஆளுங்க வந்து அவங்கள கொன்னுறாங்க. பாத்தியா அதுதான் என் வீடு, பேரு தான் டெத் ரிவர். ஆனா எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமா நீ ஏன் நிலாவை பார்க்காம என்ன பாக்குற? நிலா எப்பவுமே ஒரே மாதிரி தானே இருக்கும், ஆனா நிலாவுக்கு கீழே இருக்கிறவங்க இன்னும் அழகா இருப்பாங்க. அப்ப அதிகமான பறவைகள் பறக்க ஷையுன் அதை நோட் பண்றான். ஃபே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, வா போலாம். பெரியவர் இறந்துட்டாரு, இப்ப நாம நம்ம பிரிவை மீட் எடுக்க வேண்டிய நேரம் இது. நாம யாருன்னு காட்டுவோம். மாஸ்டர் ஃபார்மேஷன் 2 மணி நேரத்துல ஸ்டாப் ஆயிரும், எல்லாருமே தயாரா இருங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு நாம டெத் ரிவரை கடப்போம். அதே நேரத்துல ஃபே வந்து மிஸ்டர் மாவை பார்த்து நடந்ததை சொல்ல, ஃபே சொல்றது உண்மைதான், நம்ம உளவாளிகள் நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அவங்க இப்ப கருடர்கள் பக்கம் இருக்காங்க. அவங்க தான் ஷென்பியும் மிஸ்டர் வாங்கியும் கொண்டவங்க. எனக்கு இன்னும் தப்பா படுது, வாங்க உடனே கோட்டைக்கு போவோம். ஆனா மிஸ் சூவும் லியானும் இங்கேயே இருக்கட்டும். இல்ல அது சரியா வராது, இவங்க நம்ம கூட வரட்டும், அதான் இவங்களுக்கு நல்லது. சரி வாங்க போலாம். அதே நேரத்துல எல்லாரையும் கவுட்டான் ஆளுங்க கொல்ல அப்பா ஒருத்தன் சிக்னல் அனுப்புறான், எச்சரிக்கை நிற்பா. அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே அபாய மணி எழுப்பணும். உடனே அவங்க பெல் அடிக்க போக ஆனா அவங்களையும் தடுத்து அவங்க கொல்ல. ஆனா அதுல ஒருத்த மட்டும் எப்படியோ பெல் அடிச்சிடறான். அபாய ஒலியா? மாஸ்டர் நீங்க அதை கேட்டீங்களா? ஆமா உடனே வாங்க இந்த இடத்த பாதுகாப்போம். காங்தான் கடவுள் யுவான்ஷி படையோட போனதா தகவல் வந்திருக்கு, ஆனா எங்க போனான்னு தெரியல. சரி வாங்க போலாம். இப்ப நம்ம டீம் வந்து கோட்டையோட நுழைவாயிலுக்கு வர வீரர்கள் இறந்து கிடக்குறாங்க. நம்ம நுழைவாயில் வழியா போக முடியாது, எனக்கு வேற வழி தெரியும், வாங்க போலாம். அதே நேரத்துல கூட்டியான் வந்து ஃபார்மேஷன் இன்னதும் டெத் ரிவரை தாண்டான். இங்க இருந்தவங்களும் இறந்து போயிருக்காங்க. இவங்களோட காயத்தை பார்த்தா இது மிங்ஃபெங் கும்பலோட வேலை மாதிரி இருக்கு. அதனாலதான் ரகசியப்பட நமக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. சோ கவுட்டான் நமக்கு எதிரியா மாறிட்டா. ஃபே இனிமே நீங்க இங்க இருக்க வேணாம், உடனே போங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். மாமா நான் குழந்தை இல்ல, சோ நான் போக மாட்டேன். ஆமா மாமா நம்ம ஊர் இப்ப ஆபத்துல இருக்கு, சோ என்னால எப்படி போக முடியும்? ஃபே சொல்றது உண்மைதான், வாங்க ஒன்னா போலாம். ஆனா நாம இப்ப எல்டர்ஸ் தான் போய் பார்க்கணும், அவங்க சப்போர்ட் இல்லாம சண்டை போட முடியாது. சரி ஃபே நீ அவங்க கூட போ, நான் மத்த இடத்துல என்ன நிலவரம்னு பாத்துட்டு வரேன். லியான் சூவும் கூடயே இருக்கட்டும். ஷெங் கேர்ஃபுல்லா இரு. இது வேறயா? பாத்தியா? அட வாப்பா போலாம். ஃபே எல்டர் கிட்ட பேசும்போது நான் சொல்ற மாதிரி பேசு. ஃபார்மேஷன் ஸ்டாப் ஆனாலும் இது லாலா தான் பண்ணிருப்பான்னு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா லாலாவால தானே அதை ஸ்டாப் பண்ண முடியும். நீங்க லாலா இல்லன்னு சொல்றத பார்த்தா இத பண்ணது டாங்ஸான் தான் சொல்றீங்களா? ஆமா டாங்ஸான் தான் இப்ப இந்த கோட்டையோட கார்டியன். சண்டை போடுறத நிப்பாட்டுறீங்களா? மிஸ்டர் மா நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? உங்களை ஒரு வேலையா தானே அனுப்பணும். வெளியால இருக்காங்க, இப்ப அதை பத்தி பேச வேணாம். நம்ம உள்ள போனதும் ஃபே முதல்ல பேசட்டும். நமக்குள்ள சண்டை போடுறது முக்கியம் இல்ல, மிங்ஃபெங்க தடுக்கணும். மிங்ஃபெங் தான் இதை பண்ணாங்கன்னு நீ எப்படி சொல்ற? நாங்க வர வழியில சில வீரர்கள் இறந்து கடந்ததை பார்த்தோம். அவங்க எல்லாரையுமே கொண்டது மீஃபெங் குழு தான். பிரதர் டாங்ஸன் ஃபார்மேஷன் இப்ப நின்னு போனதுனால எதிரிங்க உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஷெங் இப்ப பர்பிடன் காட்டுக்கு போயிருக்கா, அவனுக்கு உதவியா ஆட்களை அனுப்ப முடியுமா? சரி நான் போறேன், நீங்க என் கூட டெத் ரிவருக்கு வர முடியுமா? கண்டிப்பா வா போலாம். லியான் நீயும் சூவும் இங்கே இருங்க. சரி. இதே நேரத்துல தடை செய்யப்பட்ட காட்டுக்கு கருடர்கள் வர அப்ப கவுட்டான் வந்து அவங்க கிட்ட ஃபார்மேஷன் மேப்ப தந்திருக்கா, அதை யூஸ் பண்ணி அவங்க அந்த பாதையை கடந்து போறாங்க. இவங்க எப்படி ஈஸியா ஃபார்மேஷனை தாண்டி போறாங்க? அவங்க கிட்ட மேப் இருக்கு. சோ மிங்ஃபெங் குழுவோட தலைவி தான் இதை கொடுத்திருப்பா. அப்படின்னா அவங்க சீக்கிரமா கோட்டையோட மையத்தை நெருங்கிடுவாங்க. நாம எப்படியாவது தடுக்கணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. உடனே லீசன் என்ன பண்றானா சில ஃபார்மேஷன் ஒயரை மட்டும் வேற மாதிரி மாத்துறான். அதே நேரத்துல கூட்டியான் டீமை நம்ம டீம் ஃபேஸ் பண்ண யாரு அவங்க கருடர்கள், அதுவும் கருஞ்சிரத்தை கூட்டியானோட ஆளுங்க. அவன் பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம ஆளுங்க முன்னாடி அவன் ஒண்ணுமே இல்ல. என்னை மன்னிச்சிடுங்க, உங்க அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டேன். கருஞ்சிரத்தை உனக்கு உயிர் பயம் இல்லையா? யாரு எனக்கா? காமெடி பண்ணாதீங்க. அப்ப கவுட்டான் அங்க வர, கவுட்டான் ஏன் எங்களுக்கு துரோகம் பண்ண? உனக்கு ஒன்னும் தெரியாது, எங்களுக்கு சில விதிமுறை இருக்கு. புது மாஸ்டரா ஆகணும்னா பழைய மாஸ்டரை கொல்லணும். எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா ஓஷன் ஸ்கை வளையல் பத்தின ரகசியத்தை சொல்ல மாட்டீங்க. கவுட்டான் உனக்கு எவ்வளவு தெரியும்? உனக்கு நாங்க அடைக்கலம் தந்தோம். என்ன பெரிய அடைக்கலம் தந்தீங்க? நாங்க டெத் ரிவரோட ஃபார்மேஷனை உங்களுக்கு வரைபடமா தந்தோம். ஆனா நீங்க எங்களை வெறும் வாசலை காக்குற நாயா மட்டும்தான் நடத்துனீங்க. அவ உண்மையிலே மீஃபெங்கோட உண்மையான உளவாளி. உனக்கு எங்களை பத்தி நிறைய தெரியும் போல. லாலா தாத்தாவை என்ன பண்ண? அவர் இறந்துட்டாரு. உன்னை ஃபே அமைதியாரு, அவ உன்னை விட பலசாலி. எனக்கு தெரியும், ஆனா அவளோட மூ எப்படி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். கண்ணு பொறுமையாரு, நான் இருக்கும்போது நீ சண்டை போடக்கூடாது. உடனே அவர் கவுட்டான தாக்க வர, ஆனா கரிஞ்சிரத்தை வந்து அவங்க கூட சண்டை போட, ஆனா அவன் அவர் அசால்ட்டா டிஃபீட் பண்ணிடுறான். கவுட்டான் ஏன் கூட சண்டை போடு. உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட, 2 பேருமே செம்மையா சண்டை போடுறாங்க. பயங்கரமா சுத்தி சுத்தி சண்டை போட கவுட்டானும் ஸ்பீடா வரா. ஃபேவும் அவளோட வாள் எடுத்து பயங்கரமா சண்டை போடுறா. ஃபே உனக்கு ஸ்னோ பிரேக்கிங் டெக்னிக் தெரியும்ல, அதை என்கிட்ட யூஸ் பண்ண. சூறாவளி அது விஷ ஊசி, கேர்ஃபுல்லா இரு. தலைவி உடனே அவ வாழை வேகமா வீச அது அவ மேல படாம கீழே விழ. அப்படிதான் நான் சொல்லி தந்த மாதிரியே பண்ணு. அப்ப தலைவன் பக்கமா அது வர, நல்ல வேலை சின்ன ஊசி, இல்லனா நாம காலி. ஃபே அவ ஒயிட் டெக்னிக் யூஸ் பண்றா. அப்பாவை அதுல மாட்டிக்க அப்பாவை ஃபேவ அவ பக்கமா இழுத்து அவ பூட்ல இருக்கிற கத்தியால ஃபேவை தாக்க பாக்குறா. உடனே ஃபே வந்து ரொம்ப
வேகமா செயல்பட்டு அந்த கத்திய உடைச்சிடுறா. உன்கிட்ட இருக்கிற வாள்? ஆமா, அதே வாள் தான். அப்ப வானத்துல வெடி சத்தம் கேட்க, மாஸ்டர் ஜாவோ, ஊருக்கு வெளியே ஒரு பெரிய படையே வந்திருக்கு, உங்க கூட சண்டை போட்டது உண்மையிலே ஜாலியா இருந்தது. ஆனா இப்ப சீரியஸான டைம். நகரத்துக்குள்ள இப்ப சாம்பல் ஓனாய் வந்துட்டாரு, மாயாவியா. சோ அதனால எதுக்கு நாம சண்டை போடணும்? வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணாம அதுக்கு பதிலா நீங்களே விட்டு தந்துருங்களேன். அதே நேரத்துல லீசேங்கோட பிளான் படி ஒயர் ஃபார்மேஷன்ல அவங்க மாட்ட, அவங்க அதுல மாட்டி இறந்து போக, இந்த மேப் ஒரு போலி, வாங்க போயிடலாம். நாம இவங்களை ஓட விட்டுட்டோம். ஆனா மிங்ஃபெங்கோட குழு அவுட்டர் கேட்டையும் மெயின் கேட்டையும் சீல் பண்ணிட்டாங்க. சோ நம்ம எப்படியாவது மெயின் கேட்டை மீட் ஆகணும். சென்பியும் மிஸ் வாங்கும் எங்க உன் கூட வரல அப்படின்னு அவன் கேக். ஷெங் உன் கூட தானே ஷென்பியும் மிஸ் வாங்கும் வந்தாங்க, அவங்க ஏன் இன்னும் வரல? இப்ப உண்மையை சொன்னா சரியா இருக்காது. உடனே அவன் பொய் சொல்லிடுறான். அவங்களுக்கு வரும்போது உடம்பு சரியில்லை, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி, நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே மெயின் கேட் கிட்ட போவோம். நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். அந்த புதையலுக்கான கீ எங்க கிட்ட தந்தா நாங்க அமைதியா போயிருவோம். அப்படின்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த புதையலை அடைய 3 கீ தேவை. ஒன்னு ஜெனரல் ஊவோட பொண்ணு கிட்ட இருக்கிற பென்டன், அப்புறம் இன்லானோட மவுண்ட் ஸ்வாட். கடைசியா இருந்த கீயை தான் லாலா பாய் எங்கேயே எடுத்து போனாரு. அப்ப கருடர்கள் அவரை தாக்கி அதை எடுக்கும் போதுதான் உன்னோட தாத்தா லாலா பாய காப்பாத்தி இரும்பு கோட்டைக்கு கூப்பிட்டு வந்தாரு. சோ கடைசி டோக்கன் ஒரு வளையல், அது இங்கதான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி 1 உங்ககிட்ட இருக்கு, அடுத்த 2 அடைய தான் உன்னோட அம்மா ஜெனரல் ஊவோட பொண்ணை கூப்பிட்டு வர உன்ன அனுப்புனாங்க. அதே சமயத்துல டிராகன் மாஸ்டர் கிட்ட இருந்த மவுண்ட் ஸ்வாட் எடுக்கவும் உன்ன அனுப்பியிருக்காங்க. உண்மையிலே நல்ல பிளான் தான். அந்த புதையில நீங்க மட்டும் அடையணும்னு பாக்குறீங்களா? முட்டாள்தனமா பேசாத, அவகிட்ட பேச வேணாம், விடு. நம்ம பட கூடிய சீக்கிரத்துல இங்க வரப்போகுது. அதே நேரத்துல இந்த பக்கம் ஷெங் டீம் சண்டை போட தடை செய்யப்பட்ட காட்டுல இப்ப யாரும் இல்ல. அந்த இடம் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. சரி, ஃபே டீமோட நிலைமை என்ன? அவங்க கூட்டியான் டீமை சமாளிக்கிறாங்க. ஆனா அதை விட பெரிய பிரச்சனை, மாயாவியோட ஆளுங்க மெயின் கேட் கிட்ட வந்துட்டாங்க. நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. சோ அவங்க வந்தா நம்ம கோட்டையே இழந்துருவோம். மிஸ்டர் பாய், நான் சொல்ற மாதிரி ஃபே கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க சண்டை போடுறதுல நியாயம் இல்ல, உங்களால இன்னைக்கு வின் பண்ண முடியாது. சோ அந்த கீயை எங்க கிட்ட கொடுத்துடுங்க. மாஸ்டர், ஒரு முக்கியமான செய்தி, ஃபர்பிடன் காட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். மாஸ்டர், ஒரு முக்கியமான செய்தி, மிங்ஃபெங்கோட ஆட்கள் கொல்லப்பட்டாங்க. இப்ப பாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மாஸ்டர், மெயின் கேட்டையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். மாயாவி ஆட்கள் வெளியேறிட்டாங்க. என்ன, நம்ம தோத்துட்டோமா? வாங்க ஓடி போயிடலாம். உடனே அவங்க ஓடி போக, கோல பசங்க, ஃபே நாம உடனே ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணணும். எனக்கு ஒரு சந்தேகம், நாம வின் பண்ணதை ஏன் இப்படி விளம்பரப்படுத்தணும்? ஏன்னா அது உண்மை இல்ல. என்னது, அவங்க பயந்தோட தான் ஷெங் இப்படி சொல்ல சொன்னாரு. அட கொடுமையே, ஏன்டா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? உடனே ஃபேவும் தலைவனும் டெத் ரிவருக்குள்ள போய் ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ண, தாத்தா ஃபே இப்ப கவலைப்பட வேண்டிய நேரம் இல்ல, நம்ம உடனே ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அதே நேரத்துல ஷெங் டீம் பாத்தீங்கன்னா பாலத்தை பிடிக்க போராட, அவங்க அம்புமலைய புள்ளிய இவங்க ஷீல்டை யூஸ் பண்ணி அவங்கள டிஃபென்ஸ் பண்ண பாலத்தை கைப்பற்றாங்க. நுழைவாயில க்ளோஸ் பண்ணுங்க, நம்ம அடுத்து என்ன பண்றது? முடிஞ்ச வரைக்கும் அவங்க உள்ள வராம இருக்க போராடுவோம். அதே நேரத்துல மாயாவி கிட்ட, மாஸ்டர் நம்ம டீமால கோட்டையை கைப்பற்ற முடியல, அவங்க நுழைவாயில மறுபடியும் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. மாஸ்டர் இப்ப என்ன பண்றது? சிங்கத்தை கிட்ட சண்டை போடும் போது அதுக்கு தேவையான இறைய வீசணும், அப்பதான் அது தின்னு கொழுத்து போய் படுத்து தூங்கிரும். அடுத்த பிளான செயல்படுத்துற நேரம் இது. புரியல மாஸ்டர், தளபதி வென்ஷியோட ஆர்மியை உடனே இங்க வர சொல்லு. அப்ப வென்ஷி அங்க வர அவங்க எவ்வளவு நேரம் போராடுவாங்க? இந்த கிராமத்துல இருந்து தானே அவங்களுக்கு உணவு போது, அதை போக விடாம பண்ணா சாப்பிடாம எத்தனை நாள் வாழ்றாங்கன்னு நானும் பாக்குறேன். மிஸ் ஃபே, மலைக்கு கீழே தளபதி வென்ஷியோட படம் வந்திருக்கு. அவங்க நம்ம ஆளுங்களை பிடிச்சு கொள்ளையர்கள் நாம தான் பழி போட்டிருக்காரு. அவங்க ஒரு பக்காவான பிளானோட தான் இங்க வந்திருக்காங்க. நாம உடனே ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணா அவங்களால மெயின் கேட் வழியா மட்டும்தான் உள்ள வர முடியும். சோ சீக்கிரமா ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணு. ஆனா எனக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. நல்லா யோசிச்சு பாரு. இப்ப இங்க மீனவர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? உடனே அவ யோசிக்க அவ ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்க நமக்கு வர உணவை தடுத்துட்டாங்க. இப்படியே போனா நம்ம பசியில செத்துருவோம். பேசாம நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாமா? இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. மலைக்கு கீழே இருக்கிற மக்கள் நம்ம மக்கள், அவங்களையும் காப்பாத்தணும், நம்ம கோட்டையையும் காப்பாத்தணும். சோ என் கூட 10 பேரை அனுப்புங்க, நான் வென்ஷியை தேடி போறேன். இவ சொல்றதும் நல்ல பிளான் தான். சரி நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப ஃபே கிளம்பும் போது சூச்சு வந்து ஃபேவை பார்த்து அவளோட செயினை தரா. இதையே என்கிட்ட தர, என்னால யாரையும் நம்ப முடியாது. சோ இது உன்கிட்ட இருந்தா பாதுகாப்பா இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் ஷெங் வந்து லியான் கிட்ட ஒரு கடிதத்தை தந்து காங்தாங் கடவுள் கிட்ட தர சொல்றான். நான் ஏன் போகணும்? ஏன்னா என்னால யாரையும் நம்ப முடியல, அதான் உன்கிட்ட தரேன். சோ நீ இது உடனே நம்ம எப்பவுமே ரகசியமா வெளியே போக ஒரு வழியை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வழியில போய் நம்ம ரகசிய படை கிட்ட தந்து மாமாவுக்கு தகவல் அனுப்ப சொல்லு. அதுக்கப்புறம் அவன் சூசுவை போய் பார்த்து, நீ இங்க வந்தா சேஃபா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. ஆனா கவலைப்படாத, இது கண்டிப்பா சரியாயிரும். நீ இவங்க கூட இங்கே இரு, நான் மெயின் கேட் கிட்ட மறுபடியும் போகணும். ஷெங் பத்திரமா இரு. உடனே அவன் சூசுவை கட்டி பிடிக்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத, நான் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு. ஃபே நீ போக வேணான்னு ஆசைப்படுறேன், ஆனா வேற வழி இல்ல.
இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. என்ன தளபதி வென்ஷி அரச குடும்பத்தை சேர்ந்தவரு. அவங்க மக்களை ஏதோ ஒரு இடத்துல தான் பிடிச்சு வச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம மக்களை மீட்டெடுக்கணும். அவங்க எங்க இருப்பாங்க? அவங்கள கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துல தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ நகரத்தோட மண்டபத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப வென்ஷி அவன் கண்டிப்பா ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருப்பான். நாம உடனே அவங்கள தாக்கணும். நான் மெயின் கேட்டை தாக்குறேன், என் கூட ஆட்களை அனுப்பு. என்ன கேட்டா அது சரியா வராது. முதல்ல நீ போய் அவங்கள தாக்கு, அதுக்கப்புறம் என்னோட ஆட்களை நான் அனுப்பி வைக்கிறேன். சரி, உன்னோட டீலுக்கு ஒத்துக்கிறேன். மாஸ்டர் என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல. சோ நீங்க இருந்து அவனை கவனி. சரி, நம்ம 2 டீமா பிரிவோம். நீங்க மண்டபத்துல இருக்க மக்களோட நிலைமைய போய் பாருங்க. நானும் ஷையுனும் வென்ஷியை தேடி போறோம். உடனே அவங்க போக, தளபதி உங்களை தேடி இரும்பு கோட்டையில இருந்து ஒரு டீம் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இங்க வந்தது தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்றது? நம்ம உடனே மக்களை காப்பாத்தி வெளியே அனுப்புவோம். உடனே நம்ம டீம் வந்து மக்களை காப்பாத்த, அதே நேரத்துல மெயின் கேட்டை வந்து எதிரிங்க தாக்க, நம்ம டீம் வந்து அவங்கள உள்ள வராம இருக்க போராடுறாங்க. அப்ப நம்ம வில்லாத வில்லன் மாயாவி அங்க வர, இங்க வரதுக்கு முன்னாடி தானே நான் உன்னை பார்த்தேன். ஆனா பாவம், உன்னை காப்பாத்த அந்த கிளவி அவளோட உயிரியே தந்துட்டா. அப்புறம் ஹுராங்ல உன்னோட நண்பனை கல்லால அடிச்சு நாங்க கொன்னோம். ஷிங், நீ அவங்க ஒரு ஹோட்டல்ல ஓய்வு எடுக்கிறது தானே சொன்ன. என்ன மன்னிச்சிரு, இவன் தான் அவங்களை கொன்னான். உடனே டாங்ஸனோட மனசு உடைஞ்சு போக, உடனே கீழே குதிச்சு அவங்க கூட சண்டை போட, ஆனா எல்லாருமே சேர்ந்து அவனை தாக்க, வேற வழி இல்லாம ஷெங்கும் அவனை காப்பாத்த போக, உணர்ச்சி வசப்படாத, எனக்கு இருந்த ஒரே சொந்தம் அவங்க மட்டும்தான், அது எனக்கு தெரியும். உடனே அவன் ஒரு பாம்பை தூக்கி போட்டு அவனை கேட்டு கிட்ட கூப்பிட்டு போறான். கேட்டை ஓபன் பண்ணுங்க, இதுதான் சரியான நேரம், அவங்கள தாக்குங்க. உடனே அவங்க உள்ள வந்து சண்டை போட, ஷெங் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், எப்படியும் நான் சாக்க போறேன், கோட்டையோட பொறுப்பு உன்கிட்ட தரேன், அவங்க நம்ம கோட்டையை அடைய விடாத அப்படின்னு சொல்லி அவன் இறந்து போக, உடனே ஷெங் வந்து பாலத்தை கிட்ட ஓடி போய், எல்லாரும் போங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன், இனிமே உன்னால எங்கேயும் ஓட முடியாது. அப்ப அவன் ஒரு பேரல தள்ளிவிட, என்னது மாஸ்டர், இது வெடிமருந்து. உடனே ஷெங் வந்து அதை வெடிக்க வைக்க, அப்ப அது வெடிச்சு சதுர லீஸ்டாங் வந்து பறந்து போய் பாலத்தோட கிளையில மாட்டிக்கிறான். வெடி சத்தமா? அப்படின்னா அவங்க நுழைவாயில இழந்துட்டாங்க. நமக்கு இப்ப வேற வழி இல்ல. உடனே வென்ஷியை கண்டுபிடிக்கணும். எப்படி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதே நேரத்துல லியான் வந்து அந்த கடிதத்தை தர கிராமத்துக்கு வரா. யார் நீ? நான் இந்த ஊரு தான், என்னோட பாட்டியை பார்க்க வந்தேன். சரி போ. டேய், மலையை விட்டு ஒரு பொண்ணு இப்பதானே வெளியே வந்ததா சொன்னாங்க. ஆமால. ஹேய் நில்லு. உடனே அவ ஓடி போக, இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன், என்னை விட்டுருங்க. அப்ப டீலாங் சரியான நேரத்துல வந்து அவளை காப்பாத்த, ஹே லியான், நீ என்னங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்தேன். ஆமா, நீ என்னங்க? நான் போகும்போது வென்ஷியோட பட கிராமத்துக்குள்ள வரத பார்த்தேன். அப்ப நீ போனதையும் பார்த்தேன். அதான் சரி நான் போறேன், நானும் உன் கூட வரேன். இல்ல, நீ ஃபேக் போய் உதவி பண்ணு. இப்ப அவ நகரத்துக்குள்ளதான் இருக்கா. யாரோ கதவு தட்டுறாங்க, நாங்க இருக்கிறத காட்டிக்காத, போய் கதவு தர. யார் நீ? நான் இரும்பு கோட்டையில இருந்து வரேன், அந்த கோட்டையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் பயப்படுறீங்க? இங்க பாருங்க. இல்ல இந்தாங்க. உடனே அவரு கண்ணுல சிக்னல் தர, ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து லியானை பிடிச்சு அந்த கடிதத்தை வாங்கிடுறாங்க. ஆனா அந்த பேக்ல வெறும் வெத்து பேப்பர் தான் இருக்கு. ஷெங் என்ன ஏமாத்திட்டானா? நான் கோட்டையில இருந்தா என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு என்ன அனுப்பியிருக்கானோ. இது என்ன வெத்து பேப்பர்? அப்ப அங்க இருக்கிறவரு அவங்கள தாக்கி லியானை வெளியே அனுப்பிட, லீசங் எங்கேயும் இல்ல. அப்ப அவன் டெத் ரிவர்ல விழுந்திருப்பானோ, வாய்ப்பு இருக்கு. உடனே சூ வந்து ஷெங்க தேடி போக, அதே நேரத்துல கூட்டியான் வந்து, தளபதி நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. மலையை விட்டு ஒரு பொண்ணு வெளியே வந்திருக்கா. அவ ரகசிய சேவையை தொடர்பு கொள்ள போயிருக்கா. இப்ப அவ காங்தாங் கடவுளை பார்க்க போயிருக்கா. என்ன, அவ எப்படி வெளியே போக முடியும்? மலையை சுத்தி நம்ம ஆட்கள் இருக்காங்களே. சோ மெயின் கேட்ல மாயாவி இருக்கான். டெத் ரிவர்ல இப்ப ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ 2 சைடும் போக வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்க எப்படி போனா? அங்க ஒரு ரகசிய வழி இருக்கு டெத் ரிவருக்கு கீழே. அதை ஏன் முன்னாடியே சொல்லல? அது ஒரு வதந்தின்னு நினைச்சேன். என்ன வதந்தியா? உண்மையிலே நீ எங்களுக்கு உதவுறியா? இல்ல தளபதி, இப்ப சண்டை போட வேண்டிய நேரம் இல்ல. எப்ப வேணாலும் காங்தாங் கடவுள் இங்க வந்துருவாரு. சோ அவர் வரதுக்குள்ள நாம கோட்டையை கைப்பற்றணும். சரி, நான் உடனே ஆட்களை மெயின் கேட்டுக்கு அனுப்புறேன். சரி, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல்? எந்த தகவலும் இல்ல. அப்ப அதே நேரத்துல மிங்ஃபெங்கோட ஆட்களை நம்ம தலைவி அடிச்சு போட்டு அவனோட யூனிஃபார்ம் போட்டு வென்ஷியோட ரூமுக்கு போய் அவனை தாக்க, ஆனா அவன் உஷாராயிரான். மிஸ் கவுட்டான், நம்ம மாட்டிக்கிட்டோம். கவுட்டான் என்ன ஏமாத்தறியா? அதே நேரத்துல ஜின்ரோங் வந்து அன்பி முகாமுக்கு வர, நான் என்னோட கணவரை பார்க்கணும், அவர் இப்ப இங்க இல்ல. சரி உள்ள வாங்க. இல்ல, நான் உடனே கிளம்பணும். அப்புறம் முக்கியமான விஷயம், நாங்க வர வழியில கரிஞ்சிரத்தை கூட்டியான் ஹங் சிட்டிக்கு வந்ததை பார்த்தோம். என்ன ஹங் சிட்டிக்கா? அங்க இருந்து இரும்பு கோட்டை ரொம்ப பக்கம் தானே. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, வாங்க போலாம். அந்த வென்ஷியும் டூப்ளிகேட் தான், அவன் எங்க தான் இருப்பான். டென்ஷன் ஆகாத. இப்ப நம்ம போட்ட பிளானால வென்ஷியோட மனசுல கவுட்டான் மேல சந்தேகம் வந்திருக்கும். சோ இனிமே அவன் அவங்கள நம்ப மாட்டான். அவங்க வெளியே போறாங்க, நான் உங்களை டைவர்ட் பண்றேன், நீ அவ பின்னாடியே போ. இல்ல இது ஆபத்தானது, எனக்கு ஒண்ணு ஆகாது. உடனே தலைவன் அவனோட விரல்ல முத்தம் கொடுத்து நம்ம தலைவியோட கண்ணத்துல வச்சுட்டு அங்க இருந்து போறான். நம்ம தலைவன் கூட்டியான திருப்ப நம்ம தலை கவுட்டான ஃபாலோ பண்றா. அப்பாவ ரூட் கேங்கோட ஆளை பாக்குறா. உங்ககிட்ட சீல் இருக்குல்ல, நீங்க மாஸ்டர் சூவை பாக்கணுமா? அப்பதான் டீலாங் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வர, அதே நேரத்துல மாயவியோட ஆளுங்களும் வென்ஷியோட ஆளுங்களும் அவங்கள தாக்க கோட்டையோட மையத்துக்கு வர, மாஸ்டர் நம்ம கோட்டையோட மையத்துக்கிட்ட அவங்க வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்றது? முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம், ஒருவேளை தோத்துட்டா ஃபேக் சிக்னல் கொடு, அதுக்கப்புறம் கோட்டையில இருக்கிற எல்லாரையும் வெளியேற்றிருங்க. தளபதி, பாலத்தை பாதுகாத்த தலைவனை மாயவி கொன்னுட்டாரு. இப்ப அவரு கோட்டையோட மையத்துல இருக்காரு. நல்ல செய்தியை சொன்ன. அதே நேரத்துல தலைவன் அவங்கள பயங்கரமா ஓட விட, டேய் யாருடா இவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? தளபதி, நம்ம இடத்துக்கு அவ வந்துட்டா. உடனே அவங்க வெளியே போக, உடனே ஃபே உள்ள போய் அவனை தாக்க,
இருக்க ஆனா கவுட்டான் உள்ள வந்து ஃபே கூட சண்டை போட எல்லாரும் ஃபேவை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனாலும் தலைவி சண்டை போட இவன் நம்மள வேணும்னே ஓட வைக்கிறான். தளபதி காப்பாத்து, வாங்க போலாம். உடனே தலைவனு போக அதே நேரத்துல தலைவியை காப்பாத்த டீல அங்க ரூட் கும்பலும் அங்க வந்து உதவி பண்றாங்க. யாருடா நீ இரும்பு கோட்டையோட ஆள் இல்லையே, சொல்ல முடியாது நான் என்ன பண்ணுவேன். டீலாங் நீ எப்படி இங்க? லியான் தான் என்ன அனுப்புனான். லேடி ஃபே இந்த மாதிரி சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகுது. உடனே ஃபே வந்து கவுட்டான பார்த்து நன்றி மாஸ்டர், ஓ இவன் இருந்த இடத்த காட்டி கொடுத்ததுக்கு. அவ சொல்றத நம்பாதீங்க, அவ போய் சொல்றா. அப்ப கூட்டியனோட கேங்கும் அங்க வர சண்டை பயங்கரமா நடக்க உடனே தலைவி வென்ஷியை பிடிச்சு அவனோட கழுத்துல கத்திய வச்சிடறா. எவனாவது இனிமே சண்டை போட்டீங்க இவனோட தலை இருக்காது. பெண்ணே உனக்கு தைரியம் அதிகம் தான், நான் தைரியசாலி இல்ல, எனக்கு உதவி பண்ண கவுட்டான் தான் தைரியசாலி. நல்லா பேசுற, உன் அம்மாவை விட நீ மோசமானவ, ஆனா அவங்க உன்னை நம்ப மாட்டாங்க. ரொம்ப நன்றி. டேய் முட்டா பையில, உடனே உன்னோட ஆளுங்களை பின்வாங்க சொல்லு. இங்க பாருமா, தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க கோட்டையில இருக்கிற எல்லாரையும் நாங்க கொன்னுருவோம். அப்படியா? டேய் உனக்கு என்ன சாவு பார்த்தா பயம் இல்லையா? கழுத்தை அறுத்துருவேன். இல்ல நான் சொல்றேன். டேய் நம்ம ஆளுங்களை உடனே பின்வாங்க சொல்லுங்க. ஃபே சூப்பரா செயல்பட்ட, இது அவன் தானே. அதே நேரத்துல கருடர்கள் மெயின் கேட்டோட கதவை உடைக்க ட்ரை பண்ண உடனே நம்பாளுங்க அம்பால அவங்களை தாக்க, ஆனா ஷீல்டை யூஸ் பண்ணி அவங்க தடுக்க உடனே கருடர்கள் அவங்களோட ஆளை ஒரு வண்டியில வச்சு பறக்க விட நம்ம டீமை தாக்குறாங்க. அதே நேரத்தில் ஜின்ரோங் வர அப்ப லியான் பாத்தறா. அவங்க கிட்ட உடனே எல்லாத்தையுமே சொல்ல உடனே அவங்க கோட்டைக்கு வேகமா போறாங்க. இப்ப கருடர்கள் மெயின் கேட்டை உடைச்சு உள்ள போகும்போது போற நிறுத்த சொல்லி அபாய ஒளி சத்தம் கேட்க அப்ப ஒருத்த வந்து மாஸ்டர் உடனே தளபதி பின்வாங்க சொன்னாரு. ஏன்? அவங்க தளபதியை சிறைப்பிடிச்சிட்டாங்க. உடனே அவங்க பின்வாங்க. அவங்க பின்வாங்குறாங்க. அங்க பாருங்க ஃபே வென்ஷிய கூப்பிட்டு வரா. மாஸ்டர் அவங்க வராங்க. இந்த பொண்ணுக்கு இவ்வளவு தைரியமா? என்ன மன்னிச்சிருங்க, நீதான் மாயாவியா? அது தெரியாம ஒரு நாய்க்கு சாப்பாடு தந்துட்டேன். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உன்னோட அம்மா சொல்லி தரலையா கண்ணு? நாங்க பின்வாங்கிட்டோம். இப்ப அவரை ரிலீஸ் பண்ணு. என்னால இப்ப முடியாது, முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க, அதுக்கப்புறம் நான் இவரை விடுறேன். அப்ப மிஸ்டர் மா வந்து கவுட்டான பார்த்து நீ நம்ம இடத்துக்கு துரோகம் பண்ண, உன்னை உயிரோடு விட மாட்டேன். மஜிலி நான் துரோகம் பண்ணனா? இல்ல, நான் என்னோட பழைய குணத்துக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நான் சொன்னதை நீ மறந்துடாத மஜிலி. புறாங்கள என்னோட உளவாளிகள் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. ஃபே நிறைய தப்பு பண்ணிருக்கா. அவ அரசு குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கா. அவ மட்டும் அரசு குடும்பத்தோட ஆட்களை கொன்னா நம்ம இரும்பு கோட்டையே அழிச்சிருவாங்க. அப்ப ஃபே வந்து அவனை உள்ள கூப்பிட்டு போக உடனே கவுட்டான் வந்து கண்ணாலே சிக்னல் தரா. மஜிலி ஃபே அவரை கொல்ல போறா, அவளை உடனே தடு, இல்லனா எல்லாருமே இறந்துருவாங்க. உடனே மஜிலி வந்து ஃபேவை தாக்கி அவளோட ஷீப் அவரை லாக் பண்ணிடுறான். உடனே கருடருக்கு சண்டை போட ஷையுன் இது முடியற மாதிரி தெரியல, நீ உடனே இதை எடுத்துட்டு போ, இது என்னன்னு தெரியும்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ போ. மஜிலி நீ ஏன் இப்படி பண்ண? ஃபே வென்ஷி அரசு குடும்பத்தோட ஆளு, அவனை நீ கொன்னுட்டா இரும்பு கோட்டையே அழிச்சிருவாங்க. உங்களுக்கு அவர் பண்ணது தப்பா தெரியலையா? அவர் கருடர்களோட சேர்ந்து எத்தனை பேரை கொன்னு இருக்காரு. நீங்க சொன்னது எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு. மக்களை கொல்றது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக போராடணும்னு சொன்னீங்க. என்ன மன்னிச்சிரு மஜிலி, நீ ஒரு முட்டாள். கவுட்டான் உன்னை சும்மா விட மாட்டேன். உடனே அவன் கூட சண்டை போட ஆனா அவளோட கம்பியால அவனோட கழுத்தை நெரிக்க உடனே ஃபே வந்து சண்டை போட அவ கவுட்டானோட கழுத்தை விட்ட அவ இறந்துடுறா. ஃபே என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப அவனும் இறந்துடுறான். இது எல்லாத்தையுமே தலைவன் பாத்துக்கிட்டு இருக்கான். நாம இனிமே இப்படியே இருந்தா நல்லது இல்ல. மாஸ்டர் ஜி சொல்லிருக்காரு, சோல் நீடில் டெக்னிக்கால உள்ளாற்றல இழந்த வீரன் ஒரு 45 நிமிஷத்துக்கு மட்டும் அவனோட உள்ளாற்றல மீட் எடுக்க முடியும். உடனே தலைவன் அந்த நீடலை யூஸ் பண்ண இன்னைக்கு இந்த கோட்டையை சர்வ நாசம் பண்ற. உடனே அவன் ஃபேவை தாக்க அவ கீழே விழ அப்ப தலைவன் ஒரு லெஜெண்டரி மாஸ்டரா மாறி மாயாவியும் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு செம்மையா அடிக்கிறான். உடனே மாயாவி அவனை தாக்க உடனே தலைவன் அவனோட மேக ஐடியை பயன்படுத்தி மாயாவி கையிலே குத்து விட எல்லாருமே பறந்து கீழே விழ அத தலைவி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. மேக ஐடியா? சுரவலி என்ன பாக்குற, எழுந்து வா, 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு அவன் சொல்ல, என்ன சுரவலி இப்படியே பாத்துட்டு இருப்பியா, வா சண்டை போடலாம். உடனே தலைவன் அவங்க கூட சண்டை போட தலைவியும் சண்டை போடுறா. அப்ப ஜின்ரோங் வந்துகிட்டு இருக்கான்னு சிக்னல் தர அம்மா வந்துட்டாங்க, வாங்க இங்க இருந்து போலாம். ஏன்? நம்ம கிட்டத்தட்ட கோட்டையை கைப்பற்றிட்டோம். இப்ப ஜின்ரோங்கும் அவளோட சிறந்த வீரர்களும் வராங்க, கூட அன்பிங் ஆர்மி கூட வரலாம். இப்ப நாம இங்க இருந்தா மாட்டிப்போம், வாங்க போலாம். உடனே அவங்க மெயின் கேட் வழியா போக அப்ப ஜின்ரோங் வரா. உடனே மாயாவி அவனோட இரும்பு கையால அவளோட குதிரையிலே ஒரு குத்து விட உடனே அவ பறந்து போய் மாயாவி கூட சண்டை போடுறா. அப்ப அவ மாயாவியோட கைய விட்ட உடனே மாயாவி அந்த இரும்பு கைய அவளோட நெஞ்சு மேலே தூக்கி வீசிட்டு உடனே அங்க இருந்து போயிடுறான். அப்ப சூ வந்து மேடம் ஷெங் பாலத்தை கீழே மாட்டிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க ஷெங்க மேல தூக்க அத்தை நீங்க வந்துட்டீங்களா? ஆமா, நம்ம கோட்டையோட நிலைமை என்ன? நாம வின் பண்ணிட்டோம். உடனே அவங்க தலைவிய போய் பார்க்க இந்த வாளா? அப்ப அப்பா சொன்னது உண்மைதான், வாள் அதோட வாரிசு கிட்ட தான் வரும்னு சொன்னாரு. உடனே அவங்க தலைவியோட பல்ஸை செக் பண்ண அம்மா நகராத, உன்னோட இன்னர் பவருக்கு என்னாச்சு? நான் மாஸ்டர் ஜீனியை மீட் பண்ண. உடனே அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அவங்க ஒரு நல்ல மாஸ்டர். அம்மா ஷெங்குக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா இருக்கான். இனிமே நீ மத்தவங்கள பத்தி கவலைப்படாம உன்னை பத்தி கவலைப்படு. அம்மா ஷையுனுங்க அவன் யாருன்னு தெரியுமா? அவன் எல்லாருமே கின்ஷின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனை பத்தி அப்புறமா பேசுவோம். இப்ப நீ ரெஸ்ட் எடு, நான் ஷெங்க பாத்துட்டு வரேன். அவங்க போக அப்ப ஷெங் அங்க வரான். நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், அவ்வளவு சீக்கிரமா நான் சாக மாட்டேன். அப்புறம் ஃபே உன்னோட வாள் நல்லா இருக்கு, ஏன் அது உனக்கு வேணுமா? ஆனா நீ கேட்டாலும் நான் தர மாட்டேன். நான் அத சொல்ல வரல, நீ உண்மையிலேயே என்னை விட
திறமைசாலி தான். நான் உன்னை முந்தணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. இப்ப நான் ஒத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா நான் ஒரு நாள் உன்னை விட திறமைசாலியா மாறுவேன். ஏன்னா ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் யார் ஓடுறாங்கன்னு முக்கியம் இல்ல, கடைசியா யார் வின் பண்றாங்கன்னு தான் முக்கியம். சரி சரி, நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணலாம். இப்ப டீய குடி. ரொம்ப நன்றி. இப்ப பேசினது யாரு? நான் அதை கேட்கலாமா? நன்றின்னு சொன்னேன். சரி சரி, ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். அப்ப அவன் போனதும் தலைவி தலைவனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியும் அவன் கிட்ட கேட்டா உண்மையை சொல்லாம பொய் சொல்லுவான். சோ கேட்காம இருக்கிறது தான் நல்லது. அப்ப தலைவனோட புல்லாங்குழல் சத்தம் கேட்க உடனே அவ தலைவனை தேடி போறா. ஹே சுரவலி, ஷயுன், நீ என்ன இங்க? உன்னை பார்க்கதாமா வந்த. இந்தா, இது உன்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. ஷயுன், நீயும் கலர் ஆஃப் ஹெவன் ஓஷன் தானே தேடுற? ஏன்? ஏன்னா நான் பாதுகாக்க விரும்புறேன். அந்த புதையில் இருக்கிற இடத்துக்கான சாவி, இந்த பென்டன், இன்லானோட வால், உங்ககிட்ட இருக்கிற வளையல். ஷயுன், இனிமே தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட மாட்டேன். நீ சொல்றத நான் கேக்குறேன். ஆனா உன்கிட்ட ஒண்ணு. உடனே தலைவன் பேவ தூங்க வச்சிடறான். என்ன மன்னிச்சிரு, இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீ ஏன் பின்வாங்கின? நாம இந்நேரத்துக்கு வின் பண்ணிருக்கலாம். என்ன விடு. அங்க மேக இடையை பயன்படுத்தினால அந்த நபர் இறந்துட்டான்னு சொன்ன. என்னாலையும் நம்ப முடியல. அந்த லேன்வாஞ்சி சின்ன வயசுல இறந்துட்டான்னு நினைச்சேன். ஏன்னா நான் தான் அவனோட உடம்புல எலும்பை சிதைக்கும் பாய்சனை அவனுக்கு தந்தேன். ஆனா எப்படி பழைச்சான்னு தெரியல. ஒரு லெஜெண்டரி மாஸ்டர் தான் அவனோட விஷத்தை தடுத்திருக்கான். ஆனா அதனால அவனோட மார்ஷியல் ஆர்ட் சக்திய அவனை விட்டு போயிருக்கும். ஆனா அவன் ஒரு பொண்ணுக்காக தன்னோட சக்தியை திரும்ப மீட்டு எடுத்திருக்கான். சோ இப்ப அவனை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப அந்த விஷயம் அவனுக்குள்ள திரும்ப வந்திருக்கும். சோ அவன் எப்படியும் சில மாசங்களே இறந்துருவான். ஆனாலும் நம்ம இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவன் அந்த புதையில நம்மள அடைய விட மாட்டான். சோ நம்ம சீக்கிரமா அந்த சாவியை கைப்பற்றணும். ஷிங், இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. நீ இப்ப இங்க சேஃபா இருக்கல. ஆனா இன்னும் உன்னோட தம்பியை தான் நாம கண்டுபிடிக்கல. சோ அவனையும் இங்க கூப்பிட்டு வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. சோ உன்னோட தம்பியை கூப்பிட்டு வர நான் போலான்னு இருக்கேன். நானும் உன் கூட வரேன். அதே நேரத்துல ஜின்ரோங் வந்து தலைவன் பண்ண உதவிக்கு நன்றி சொல்றா. நீங்க உண்மையிலே பெரிய உதவி பண்ணீங்க. சரி, உங்க மாஸ்டர் யாரு? எனக்கு எந்த மாஸ்டரும் இல்லங்க. நான் சாதாரண ஒரு நாடோடி தான். சரி இந்தாங்க, நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது இந்த டோக்கனை காமிங்க. இவங்க நம்மள உடனே இடத்த காலி பண்ண சொல்றாங்களோ அப்படின்னா அவள நம்ம பிரிய வேண்டிய நேரம் இது. கண்டிப்பா. ஆமா, ஏன் உங்க முகம் ரொம்ப குளிரா இருக்கு? இந்த இடம் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். இப்ப அடுத்த நாள் தலைவி தலைவனை பார்க்க அவளோட ரூமுக்கு வரா. எங்க போனா இந்த காலையிலே? ஃபே சு, உன்னை நானே பார்க்கணும்னு நினைச்சேன். இந்தா உன்னோட பென்டன். இல்ல இது உன்கிட்டே இருக்கட்டும். இல்ல இது என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறது தான் சேஃப். இல்ல நான் ஷைன் கூட மறுபடியும் போக போறேன். சோ இது என்கிட்ட இருந்தா சேஃபா இருக்காது. பேசாம என்னோட அம்மா கிட்டே இதை தந்துருவோம். அதுவும் நல்லதுதான். அவங்க கிட்டே தந்துருவோம். சரி, நாம போய் ஏதாவது சாப்பிடலாமா? வா போலாம். அப்ப அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போக, அப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ஸ்டோரி டெல்லர் நம்ம தலைவனோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கதையை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. உடனே தலைவி தலைவனை தேடி போறா. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது தலைவன் அங்க இருந்து போயிட்டான்னு. மாஸ்டர் ரூங் மலையடி வாரத்துல இருக்கிற சீடர்கள் கிட்ட இருந்து ஒரு தகவல். ஹூ குடும்பத்தோட ஹூலின் நம்மள கருடர்களுக்கு எதிரா ஒன்னு சேர ஒரு அழைப்புதல அனுப்பியிருக்காரு. வர விருப்பம் இல்லைன்னு சொல்லு. ஆனா மாஸ்டர் அவர் இன்விடேஷன்ல வாட்டர் ரிப்பிளை யூஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பா போகணும். ஆனா இப்ப கோட்டில நிறைய வேலை இருக்கே. அத்தை வேணா நான் போவா? உன்னால வாளியே பிடிக்க முடியாது, நீ போக போறியா? அத்தை அங்க நான் போனா என்ன? ஓல்டு மாஸ்டர் ஓவும் மிஸ் தாத்தாவும் நண்பர்கள். ஆனா அவர் அங்க போறதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. ஆனா சாகரத்துக்கு முன்னாடி இந்த முத்திரைய பத்தி சொன்னாரு. நான் அவரோட நண்பரோட மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அவர்கிட்ட அதை சொல்ல முடியும்ல. இப்ப அதே நேரத்துல மீச தாத்தா வந்து ஜின்பாவோட மவுண்ட் வால் இருக்குல்ல, அதோட உரம் மாதிரி போலியான உரைய ரெடி பண்ண சொல்றாரு. மாஸ்டர் யாராலையும் உள்ள வர முடியல. மீச தாத்தாவோட பொரியல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நல்லது. ஆனா ஜேட்ரிங்க நான் ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கிறதுனால எல்லாருமே என்ன தேடி வருவாங்க. இதுல கருடர்கள் வேற ஓஷன் எவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்க நம்மள தேடி இங்க வருவாங்க. கோட்டையை சுத்தி பலத்த பாதுகாப்பு இருக்கு. சோ எந்த பிரச்சனையும் இல்ல. கட் பண்ணா இன்பாவை காமிக்க அவன் மீச தாத்தா சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பீனிக்ஸ் மாத்திரை உன்னோட உள்ளாற்றல மீட் எடுத்து அபார விதமான சக்தியை தரும். உடனே இன்பாவுக்கு அது ஞாபகம் வர உடனே அதை போய் எடுத்து சாப்பிடுறான். இன்பா என்ன பண்ணிட்ட? பீனிக்ஸ் மாத்திரையை சாப்பிட்டுட்டியா? இதை நீ நேரடியா சாப்பிடக்கூடாது. இப்ப நம்ம டீலாங் வந்து கோட்டையை விட்டு வெளியே வர, டேய் பூசணிக்கா மண்ட குட்டி பிசாசு, நீ என்ன இங்க பண்ற? என்ன விடு, நீ எங்க போற? வேவ தேடிதான் போற. எதுக்கு? சண்டை போடதான். அப்படியா? ஆனா அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஏன் கூட ஒரு இடத்துக்கு வரணும். அப்பதான் நான் ஃபே இருக்கிற இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போவேன். இப்ப ஒத்தக்கண்ண கூலில நடக்கிற மாநாட பத்தி சொல்றான். மாஸ்டர் சோவு அங்க போக சொல்லு. என்னால போக முடியாது, நான் இப்ப ஓய்வு எடுக்கிறேன்னு அவனுக்கு தெரியாதா? ஆனா மாஸ்டர் இரும்பு கை மாயாவி மேல தளபதி இப்ப கோபமா இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க அந்த சீல கூலின் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தா தளபதிக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அதனால இந்த கருடர்களோட தலைவரா நீங்க மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன நபரை பத்தி நாங்க விசாரிச்சோம். ஆனா அவரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. ஆனா கடைசியா அவரு லிங்க் சைட்டுக்கு போனதாதான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இங்க அதே நேரத்துல இன்பா மீச தாத்தாவோட ரூம்ல ஒரு ரகசிய அறையை கண்டுபிடிக்க அங்க நிறைய பீனிக்ஸ் மாத்திரைய அவன் பாக்குறான். இன்பா இங்க ஏன் வந்த? பெரியவரே என்கிட்ட ஒரு மாத்திரை தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இங்க இன்பா
பீனிக்ஸ் மாத்திரை எங்க பெரிய மாஸ்டர் லூரனால உருவாக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா இது ஒரு ஆபத்தான மாத்திரை. இந்த மாத்திரையால உனக்கு அதிக சக்தி கிடைக்கும். ஆனா போக போக இதை யூஸ் பண்றவங்க சைக்கோவா மாதிரி கடைசியா இறந்து போயிருவாங்க. அதுவும் 2 வருஷத்துக்குள்ள. உடனே இன்பா எதுவும் பேசாம போய் தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் எழுந்து பார்த்தா அவனோட வாளோட ஓர அங்க இல்ல. அந்த கிழவனை ஏமாத்திட்டானா. உடனே இன்பா என்ன பண்றானா, அந்த ரகசிய அறைக்கு போய் பீனிக்ஸ் மாத்திரையை எடுத்து அதை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மீதியை எடுத்துட்டு போறான். இன்பா, டேய் கிழவா, உன்னை என்ன பண்றேன் பாரு. உடனே அவன் மீச தாத்தாவை போட்டு செம்மையா அடிக்க, என்னோட உரை எங்க? உடனே அவரு தயாரிச்ச டூப்ளிகேட் உரைய காமிக்க, டேய் கிழவா, என்னால என்னோட உண்மையான உரைய கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அது எங்க குடும்பத்தோட சொத்து. உடனே மீசா தாத்தாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அந்த உரையை எடுத்துட்டு போறான். இன்பா, பீனிக்ஸ் மாத்திரை இனிமே சாப்பிடாத, அது உன்னோட உயிரை எடுத்துடும். யோ கிழவா, நீ என்ன பத்தி கவலைப்படாத, நிம்மதியா தூங்கு, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போக, அதே நேரத்துல மீசா தாத்தா இறந்து போயிடுறாரு. அப்ப அவன் போகும்போது ஃபெங்கி வந்து இன்பாவை பாக்குறான். இப்ப தலைவன் லிங்லிங் சிட்டில இருக்க. அதே நேரத்துல அவனோட உடம்புல இருக்கல விஷத்தால அவன் ரொம்ப அவஸ்தைப்படுறான். யங் மாஸ்டர், நம்ம ஹூ குடும்பத்தோட அதிகாரத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னும் சில நாள்ல கருடர்களுக்கு எதிரான மாநாடு தொடங்க போகுது. சோ நீங்க அங்க பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. லின் மாமா, கவலைப்படாதீங்க, என்னால எந்த பிரச்சனையும் வராது. இவன் பேரு ஜீசன், இவ பேரு ஜீயிங். இவங்க வந்து ஜின்கான் செக்டர் சேர்ந்தவங்க. அண்ணா, நாம ஒன்னும் தற்காப்பு கலையில சிறந்தவங்க இல்ல, நம்மளால எப்படி அவருக்கு உதவ முடியும்? இங்க அப்படி சொல்லாத, நாம எப்படி இருந்தா என்ன? மாஸ்டர் ஹோ நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. சோ இப்ப இது நம்ம முறை. ஆமாண்ணா, என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை போல, வெயில் காலத்துல கூட குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கம்பளி துணிய போய் கொடு. உடனே அவ அதை ஷையுனுக்கு தர, அவன் அதை வாங்கிட்டு சாப்பிட்ட சாப்பாடுக்கு காசை வச்சுட்டு போக, ஆனா செம்பு காசு ரொம்ப உறைஞ்சு போயிருக்கு. என்ன இந்த காசு இவ்வளவு குளிரா இருக்கு, அதை என்கிட்ட கொடு. யோ, அது என்னோட காசு. நாகராஜா, உள்ள போ, உன்னோட காசு எனக்கு எதுக்குப்பா, நீயே வச்சுக்கோ. இவரோட பேரு இங்கோ, இவர் ஒரு விஷ மருத்துவர். அப்ப அந்த ஹோட்டலுக்கு தலைவி வர, நீங்க மிஸ் ஃபே தானே? ஆமா, நீங்க சொன்ன நபர் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இங்க வந்தாரு. ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை போல. சரி, இப்ப எங்க தெரியல. இப்ப இங்க நடக்க போற மாநாடுக்கு எல்லாருமே லிங்க் சிட்டிக்கு வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க தேடுற நபர் கூட இதுக்குதான் இங்க வந்திருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு டீலாங்கோ லியானோ வர, என்ன இங்க ஃபே இருக்கா? இவன் வேற அவளை பார்த்தா சண்டை போடுவேன்னு சொல்லுவானே. எப்பா, இங்க சாப்பாடு நல்லா இருக்காது, வா வெளியே போலாம். மேடம், எங்க ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே, வா போலாம். சரி வா, அங்க போய் உட்காரலாம். ஆமா, என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. அட ஃபே, எங்க போற? சண்டை போடதான். எப்பா, நம்ம கருடர்களோட எதிர்ப்பு மாநாட்டுக்கு வந்திருக்கோம். நாம இல்ல, நீ. அப்ப சடனா வெள்ளை முகமுடி போட்ட ஒரு கும்பல் வர, என்னப்பா பயந்து உட்காந்துட்ட? ஆமா, யார் அவங்க? அவங்க கருப்பு ஆமையோட வீரர்கள். கருப்பு ஆமைனா டிங்குவா? ஆமா, அவன் 4 மலையோட லெஜெண்டரி மாஸ்டரான கருப்பாம. அப்ப அவங்க ஜின்கன் பிரிவை சேர்ந்தவங்க கிட்ட இன்விடேஷன் கேட்க, எங்களால தர முடியாது. இங்க பாருங்க, நீங்க தற்காப்பு கலையில சிறந்தவங்க இல்ல, உடனே அதை எங்க கிட்ட தந்துருங்க, இல்ல தர முடியாது. அப்ப அவங்க அவங்கள தாக்க போக, ஆனா ஃபே வந்து அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள காப்பாத்திடுறா. ஹேய், நீ என்ன இங்க பண்ற? ஃபே, என்ன விடு, அவங்க ஏன் அந்த இன்விடேஷனை வாங்க பார்த்தாங்கன்னு பாரு. ஒருவேளை அந்த இன்விடேஷன்ல வாட்டர் ரிப்ளை யூஸ் பண்ணிருப்பாங்களோ. உடனே அவங்க அதை வாங்கி பார்க்க, சோ ஷையுன் ஒருவேளை இந்த மாநாட்டளிக்க வந்திருப்பானோ. இப்ப தலைவன் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்க. அப்ப அவனை வந்து மேடம் நிசாங் பாக்க, என்னப்பா மாயக்கண்ணா, தனியா இங்க வந்திருக்க? எங்க உன்னோட ஆளு? ஓ நீங்களா? சும்மாதான் இங்க வந்தேன். நீ ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன கேட்டா, நீ உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்டு நடக்கணும். கண்டிப்பா. உடனே தலைவன் போக, அப்ப மிஸ்டர் பாய் அங்க பாக்குறான். இவரு ஏன் இங்க இருக்காரு? உடனே தலைவன் ஜீசனை போய் பார்க்க, இங்க பாரு ஜீசன், நீ இந்த மாநாட்டுல கலந்துக்க கூடாது. ஏன்? என்ன இந்த மாநாடு ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. சோ உடனே இங்க இருந்து போயிரு. இளவரசர் ஜீசன் மாநாடுக்கு போகணும்னு பிடிவாதமா இருக்காரு. மிஸ்டர் ஷையுன் இளவரசரோட மனசை மாத்துவாரு. அதனாலதான் மிஸ்டர் ஷையுனை தேடி இங்க வந்திருக்கும். சரி, ஷையுன் கிடைச்சா கண்டிப்பா உங்ககிட்ட கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் She met